ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இரு சமபக்க முக்கோணம். The base of an isosceles triangle is 8 cm. ஒரு இரு சமபக்க முக்கோணம் அதாவது A B C ன்னு வச்சுங்களேன். ஒரு ட்ரையாங்கிள் இருந்துச்சுன்னா இது ரெண்டு ஈக்குவல். இரு சம முக்கோணத்தோட பேஸ் வந்து 8 cm கொடுத்தாங்க. ஒன் ஆஃப் த சைட்ஸ் இந்த ரெண்டு சைடு ஏதாவது ஒரு இது 5 னா இது 5 தான். 5 கொடுத்துட்டு அவங்க என்ன கேக்குறாங்கன்னா height of the vertex opposite to base. Base ஓட opposite height of the vertex இது என்னன்னு கேக்குறாங்க. இதோடைய சரி இது D ன்னு வச்சுக்கிறோமே. அப்ப என்ன கேக்குறாங்க AD வேணும். அப்ப நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா AD தான் நமக்கு என்னது ஹைட். புரியுதா? ஒரு இருசம பக்க முக்கோணத்தோட பேஸ் அடிப்பக்கம் 8 cm அல்ல ஒன் ஆஃப் த சைட்ஸ் வந்து 5 cm அப்படின்னா இந்த ஹைட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம from the triangle இப்போ என்ன செய்யலாம் இந்த ட்ரையாங்கிள் என்ன இதுல ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். அப்போ ADB ன்னு வச்சுங்களேன் இல்ல ABD இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். எடுத்தா இங்க டோட்டலா 8 cm இது 4 cm இது 5 cm இது என்னன்னு கேக்குறாங்க. அப்போ பித்தாகரஸ் தியரம் என்ன செய்வீங்க AB² equal to AD² plus BD². இது ஹைபார்டினியஸ். அப்போ ஹைபார்டினியஸ் ஸ்கொயர் equal to opposite square plus adjacent square. இது ஃபார்மட். இப்போ AB நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 5². AD தான் நமக்கு வேணும். AD² plus BD க்கு என்ன கொடுத்துருக்காங்க 4². இப்போ 25 இது 16 தானே இருக்கணும்னா வரும் -16 AD². அப்ப 9 equal to AD². அப்ப AD என்ன வந்திருக்கும் √9 equal to 3. அப்ப இதுக்கு என்னன்னா 3 cm. அப்போ height of the vertex opposite to base the AD என்னன்னா 3 cm.